ஆக்ட்ரஸ் அபர்ணதி ஷேர் பண்ண சம்பா ரவை பிரியாணி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு குக்கரில் எண்ணெய், சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பச்சை பட்டாணி வேணும்னா பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க, இல்லை சுண்டல் வேணும்னா சுண்டல் எடுத்துக்கலாம். நான் கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன், நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சது. அதோட உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டும் பீன்ஸும் எடுத்திருக்கேன். இதோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி 1 கப் சம்பா ரவை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் சம்பா ரவைக்கு 3 கப் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதோட உப்பு ஆட் பண்ணி ஒரு 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா அட்டகாசமான சம்பா ரவை பிரியாணி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஆக்சுவலாக நான் எக்ஸஸாக தண்ணி வச்சதுனால எனக்கு சாம்பார் சாதம் மாதிரி வந்துருச்சு. நீங்கள் கரெக்டாக 3 கிளாஸ் தண்ணி வச்சிங்கன்னா பிரியாணி கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக வருங்க. பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.